ஹாய், வெல்கம் டு சமித் மெயில். இன்னைக்கு நம்ம கோதுமை கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் தயிர், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், உடைச்ச முந்திரி, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா சமையல் சோடா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்குங்க. இதோட நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்திக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்திக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இதோட தயிர் சேர்த்திக்குங்க. இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபோர்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் விஸ்க் வச்சு நீங்கள் இது பண்ணனாலும் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இது நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சமயத்தில் நம்ம கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி போதுமானது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் ஊற்றியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற இந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம். நம்ம அதோட 1/2 ஸ்பூன் போதும் பேக்கிங் பவுடர். சமையல் சோடா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சமையல் சோடானா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்துடணும். இதோட நம்ம உடைச்சி வச்சிருக்க முந்திரி, பாதாம் நம்மளோட விருப்பம்தான். ஏதாவது ஒரு நட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். கேக் செய்கிற பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்வர் பாத்திரம் ஏதாவது ஒன்றில் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த பாத்திரம் ஃபுல்லாக. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கோதுமை மாவு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இது பண்ணுங்க. அப்போ நல்லா பரவுற மாதிரி போடுங்க. அப்போ தான் கேக் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு மிக்ஸை உள்ளே சேர்த்திக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதை ஊற்றியாச்சு. எல்லா பக்கம் நல்லா ஒரு டைம் தட்டி விடுங்க. அப்போ தான் சின்ன சின்ன ஹோல் இருந்தாலும் அந்த இடத்துல நல்லா ஃபில் ஆகி வரும். இப்போ இதை நம்ம ரெடி. இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஸ்பீடில் வச்சு நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் மணல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மணல் இல்லை அப்படின்னா உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வைக்கிற நம்ம ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. என்னோட பாத்திரம் சின்னதுனால நான் இது வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் வேகணும். மீடியம் ஸ்பீட் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூனில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அதை நல்லா ஒட்டாமல் வரணும். ஒரு 20 நிமிஷத்துலேயே செக் பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். எனக்கு 1/2 hour ஆயிருக்கு. 20 நிமிஷத்தில் பார்க்கும்போது வேகலை. உள்ள மாவு ஒட்டி இருந்துச்சு. எனக்கு 1/2 hour எடுத்திருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம கத்தியை வச்சு எல்லா பக்கம் நல்லா ஒரு டைம் எடுத்து விட்டுக்கலாம்.
இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா அழகாக வந்திருக்கு. மேலே இருக்க அந்த நல்லா பெருசாக வந்திருக்குல்ல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக இருக்கிறதுக்காக அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தான கோதுமை கேக் தயாராகிடுச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. வீட்லயே செஞ்சாச்சு. எக் இல்லை, எக் போடல, எதுவும் போடல, மைதா யூஸ் பண்ணல, வெறும் கோதுமையிலே நம்ம நல்லா சுவையான சத்தான கேக் தயார் பண்ணிட்டோம். சுவையான கோதுமை கேக் தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.